மானங்கட்ட அடிமை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நான் தேர்தலுக்கு ஜெயிச்சேன்னா 10,000 தரேன்னு சொல்கிறிய. கொரோனா டயத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எவ்வளோ கெஞ்சி கேட்டுருக்காரு. ஒரு 5,000 கொடுங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே 2 மாதம் முடங்கி கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 5,000 கொடுங்கனதுக்கு நீ என்ன பண்ண? 1000 ரூபா கொடுத்த. முதலமைச்சர் மீதி 4,000 2 தவணையாக கொடுத்தாரு. நீ இன்னைக்கு 10,000 ரூபா தரேன்ற. கிட்டத்தட்ட மகளிர் கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 31,000 ரூபா கொடுத்துருக்காரு. பொங்கலுக்கு ஒரு 3,000 ரூபா, 34,000 ரூபா. இப்போ ஒரு 5,000 ரூபா கொடுத்துருக்காரு. 39,000 கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே பின்தங்கிய குடும்பத்துக்கு இன்றைக்கி வறுமை கூட்டு கீழே இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காரு. உனக்கு நீ என்ன சொல்கிற? எல்லாத்துக்கும் கொடுக்குறோம்னா கொடுக்கணும்னா கார் வச்சுருக்கிறவன் கலெக்டர் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா? எம்பி எம்எல்ஏ எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா? உயரதிகாரிக்கு காவல்துறையில் உயரதிகாரி 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் கொடுப்பாங்களா? பேங்கில் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பார், அவருக்கும் போய் கொடுப்பாங்களா? அது அப்படி இல்லை. யாருக்கு தேவையோ அதை பார்த்து கொடுக்கணும். 40,000 ரூபா கொடுத்துருக்காருல்ல. நீ 40,000 கொடுத்த இடத்துல நான் வந்தால் 10,000 நீ வரமாட்டேன்னு தெரியும். இப்போ திருப்பி மக்களை நீ மண்டைய கழுவ பார்க்குற. அப்போ உன்னை எதை வச்சு அடிக்கிறது? போகும்போது தொடச்சி வலிச்சு நக்கிட்டு போயிட்டேன். அந்த அம்மையார் இருக்கும்போது டயரை நக்கின மாதிரி எல்லா மொத்தத்தில் 7% 8% இருந்ததை தமிழ்நாட்டோட வளர்ச்சியை 0 கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் திருப்பி 1லேருந்து தொடங்கி இன்றைக்கி 11 கொண்டு வந்திருக்காரு. நீ திருப்பி வரதுக்கு துடிக்கிற. அந்த காசு இருக்கிறத திருப்பி எதை பண்ணுறத திருப்பி வலிச்சு நக்கிட்டு போவோம்ட்டு.